நேந்திரப்பழம் கொஞ்சம் அதிகமாக பழுத்து போயிருக்கு. இப்போ இது சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால ஈவினிங் ஸ்நாக்ஸாக பழம்பொரி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல மாவு ரெடி பண்ணிட்டு இருக்கு. 5 நேந்திரப்பழத்தில் 15 பழம்பொரி செய்யறதுக்காக 2 கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு பவுலுக்குள்ளே மாற்றிருக்கு. நல்ல ஒரு டேஸ்ட்டு கிறிஸ்பினஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு பொடி சேர்த்துருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்தது நல்ல ஒரு கலருக்காக தான். மஞ்சத்தூள் சேர்க்காமையும் செஞ்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பழம்பொரி நல்லா புஷ்ஷுன்னு வர்றதுக்காக 1/2 கப் அளவுக்கு புளிப்பு கம்மியாக இருக்கிற தோசை மாவு தான் நான் இதுக்குள்ளே ஊற்றுறது. தோசை மாவு இல்லை இருந்தால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்தும் பழம்பொரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நல்ல பால் மாதிரி புஷ்ஷுன்னு இருக்கும். பேக்கிங் சோடா தான் சேர்க்குறேன் அப்படின்னா எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கூடி பேக்கிங் சோடா ரியாக்ஷன் ஆகி நம்ம பழம்பொரி வந்து ஆரஞ்சு கலராக மாறிடும், மஞ்சள் கலரில் இருக்காது. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக இதே மாதிரி மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை மாவு சேர்த்து செய்யும்போது மினிமம் 2 மணி நேரமாவது நம்ம இது மூடி வச்சதுக்கு அப்புறம் தான் மாவு எடுக்கணும். இங்கே ரொம்ப மழையாக இருக்கிறதுனால கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணி 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த மாவு எடுத்தேன். அதுக்குள்ளே இது வந்து நல்லா பொங்கி இதே மாதிரி ஃபுல்லாக ஏர் நிறைஞ்சி இந்த மாதிரி மாவு இருந்துச்சு. ஆனால் மாவுக்கு புளிப்பு எதுவுமே இல்லை, நல்லா பொங்கி இதே மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஏர் ஃபுல்லாக போகிறதுக்காக நல்ல ஒரு டைம் கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு நேந்திரப்பழம் 3 பீஸாக இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி மாவுக்குள்ளே டிப் பண்ணி நம்ம இது வறுத்தெடுக்க போகிறோம். ரொம்ப கட்டியாக வறுத்தா நல்லா இருக்காது, கொஞ்சம் தின்னாக எடுத்துக்கோங்க. நேந்திரப்பழத்தோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதோட திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு நேந்திரப்பழம் 3 பீஸாக தான் கட் பண்ணி எடுக்கிறது. இந்த மாவில் ஃபுல்லாக கோட் பண்ணி அது வந்து நல்ல சூடாக இருக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். மத்தியானம் சாப்பாடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருச்சுன்னா சாயந்தரம் ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி டீ டைம் ஸ்நாக்ஸ் செய்யும்போது கரெக்டாக இருக்கும். பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம நேச்சுரலாக ஹெல்த்தியாக நல்லா இதே மாதிரி புஷ்ஷுன்னு இருக்கிற பழம்பொரி ரெடி பண்ணி எடுக்க முடியும். நேந்திர பழத்தில் தான் மோஸ்ட்லி பழம்பொரி செஞ்சு எடுக்கிறது. மிச்சம் எந்த பழத்தில் செஞ்சாலும் பழம் வந்து வேகும்போது கொஞ்சம் குழஞ்சி இருக்கும், கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். நேந்திர பழமாக இருக்கும்போது வெந்ததுக்கப்புறம் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும்.